ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இரு மலர்கள். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். பகலிலே மலரும் மலர்களும் உண்டு, இரவிலே மலரும் மலர்களும் உண்டு. சாரோனின் மேட்டிலுள்ள ரோஜா பகற்காலத்தில் மலரக்கூடியது. அது பகலெல்லாம் அழகாக மலர்ந்து வாசனையை பரிமளிக்கிறது. அதே நேரம் இரவு நேரத்தில் மலர்கிற லீலி புஷ்பம் மற்றும் மல்லிகை ஆகியவை இரவு நேரத்திலும் தங்கள் இனிய வாசனையை வீசுகின்றன. இருண்ட நேரத்தை இவை மன மகிழ்ச்சிக்குரிய நேரமாய் மாற்றிவிடுகின்றன. பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்றார் இயேசு. யோவான் 9:4. பகற்காலம் என்பது கிருபையின் காலம். தேசத்தில் சுவிசேஷ வாசல்கள் திறந்திருக்கும் காலம். அப்படியே அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் காலத்திலே இயேசுவானவர் கிராமம் கிராமமாக பட்டணம் பட்டணமாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். நன்மை செய்யும்படி சுற்றித் திரிந்தார். நாமும் கூட நம்முடைய உலக ஓட்டத்தை முடிக்கும் முன் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண வேண்டுமல்லவா? கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டுமல்லவா? இரு மலர்களைப் போலவே ஊழியத்தையும் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று வெளியரங்கமாய் பார்க்கக்கூடிய சுவிசேஷ ஊழியம். அடுத்தது யாரும் பார்க்காத விதத்தில் அந்தரங்கமான லீலி புஷ்பம் போல ஜெபிக்கும் ஜெப ஊழியம். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி இருதயத்தை கிழித்து போராடி மன்றாடும் விண்ணப்பத்தின் ஊழியம். பகலிலே மலரும் மலர்களுக்கெல்லாம் ரோஜா தான் ராஜா. இரவில் மலரும் மலர்களுக்கெல்லாம் லீலியே ராணி. மலர்களை பகலில் மலர்வன, இரவில் மலர்வன என்று 2ஆக பிரிப்பதைப் போலவே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களையும் கூட அந்தரங்கமான சீஷர்கள், வெளியரங்கமான சீஷர்கள் என்று 2 வகையாக பிரிக்கலாம். இயேசுவுக்கு வெளியரங்கமான 12 சீஷர்கள் இருந்த போதிலும் அந்தரங்கமான சீஷர்களும் இருந்தார்கள். நிக்கதேமுவும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் அந்தரங்கமான மற்றும் இரகசியமான சீஷர்களாய் இருந்தார்கள். யோவான் 3:9, யோவான் 19:38. ஆடுகளையும் கூட இயேசு 2ஆக பிரித்தார். ஒன்று தொழுவத்தில் உள்ளவை, மற்றவை தொழுவத்தில் இல்லாதவை. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாகும் என்று இயேசு சொன்னார். யோவான் 10:16. ஒரு தனிப்பட்ட கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் கூட வெளியரங்கமான வாழ்க்கையும் உண்டு, அதே நேரம் மனுஷர் காணாத அந்தரங்க வாழ்க்கையும் உண்டு. எண்ணங்களிலும் வாழும் உள்ளான இரகசிய வாழ்க்கையும் உண்டு. தேவ பிள்ளைகளே, வெளியிலே ரோஜா புஷ்பமாக காணப்படுகிற நாம் உள்ளான அந்தரங்க வாழ்க்கையிலும் பரிசுத்தமுள்ள லீலி புஷ்பமாக காணப்பட வேண்டும்.
இன்றைய நினைவிற்கு 51 சங்கீதம் 6 வசனம். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 சாமுவேல் 7, 8 மற்றும் 9 அதிகாரங்கள். மாலை லூக்கா 9 அதிகாரம் 18 36 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்கள். அந்தரங்கத்தில் பிதாவுக்கு முன்பாக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.